நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருங்க. பேரு சொல்ல வல்ல, ஊரு சொல்ல வல்ல, நடந்தது ஆனால் உண்மை. ஊரு சொல்லிடுறேன், திருநெல்வேலி தான். அன்பு உறவுகளே, ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆகி உங்களுக்கு 35 வருஷம் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் சரி, குடும்ப சூழ்நிலையினால மனைவியை குழந்தையை விட்டுட்டு துபாய் போயிட்டார். துபாய் போன பிறகு சம்பாதிச்சார். சரி, 2 வருஷத்தில் வந்துடலான்னு பார்த்தா கொஞ்சம் சம்பாதிச்சு சேர்த்திடலாம், அப்புறம் வீட்டுக்கு போயிடலான்னு அவர் ரொம்ப நாளாக பிளான் போட்டு ஒரு 10 வருஷமாக உழைச்சார். இவர் உழைச்சி மாதம் வீட்டுக்கு சம்பளம் அனுப்புவார். அவங்க மனைவி சேமித்து வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களான்னு தான் இனிமேல் தான் தெரியும். அவர் மனைவி ஷாப்பிங்காக ஒரு ஷாப்பிங் மால் போயிருக்காங்க. அங்கே போன இடத்துல ஒரு கேஷியர் இடத்துல தொடர்பு. அவன் கேஷியர் விட மாட்டேங்கிறான் இந்த அம்மாவும் கேஷியர் அவன் பழகிறத பார்த்துட்டு கேஷியர் விட மாட்டேங்கிறான், இந்த அம்மாவும் விட மாட்டேங்கிறாங்க. கடைசியில் டீப்பான லவ் ஆகிப்போச்சு, கள்ள தொடர்புன்னு ஆகிப்போச்சு. அந்த கள்ள தொடர்பு என்ன ஆச்சு தெரியுமா? மாதம் துபாயிலேருந்து கணவர் அனுப்புகிறார்ல, அந்த பணமெல்லாம் அந்த கள்ளகாதனுக்கு கொடுக்கறது. குழந்தைகள் கூட சரியாக கவனிக்கிறதில்ல, கள்ளகாதலை கவனிக்கிறது, பணம் கொடுக்கறது. கடைசியில் அவன் நல்லா இந்த அம்மா கிட்டேருந்து சுரண்டிட்டு கடைசியில் துபாயில் இருந்தவர் ரிட்டர்ன் 10 வருஷம் கிளம்பி வரும்பொழுது, ஏப்பா என்னாச்சு, பணம் எல்லாம் என்னாச்சு, ஏது எப்படி என்னான்னு கேட்கல. என் ஹஸ்பண்ட் பணம் கேட்குறான், என் மாதம் பணம் அனுப்பிச்சி வச்சாரு, நான் தேவையில்லாமல் எல்லாம் உனக்கே எடுத்து கொடுத்துட்டேன், நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லல. அப்படியா, சரி, நான் உன்னை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறேன், உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீ தேவையில்லாம பண்ணாத, அவனுக்கு சோத்தில் விஷத்தை வச்சு கொன்று அப்படின்னு சொல்லி கடைசியில் சோத்தில் விஷத்தை கொடுத்துட்டான். பிள்ளைகளுக்கும் சோத்தில் விஷத்தை கொடுத்துட்டான், கணவனுக்கும் கொடுத்துட்டான். பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க? பாவம் இல்லையா? நினச்சி பாருங்க அன்பு சொந்தங்களே. கடைசியில் சேர்த்து போயிட்டாங்க, பிள்ளைகளும் ஹஸ்பண்டும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவ கள்ளகாதனோட ஓடிட்டான். ஓடின பிறகு என்னாச்சு தெரியுமா அன்பு சொந்தங்களே? அவன் 6 மாதம் இவகிட்ட இருக்க பணம் நகை எல்லாமே பிடிங்கி நல்லா சாப்பிட்டான். கரெக்டாக 8வது மாதம் இவளை விட்டு அவன் கிளம்பிட்டான், வேறு பாதையில் இன்னொரு பெண்ணுடன். அதனால் நான் சொல்கிறவர் இது என்னன்னா, கணவனை கண் கண்ட தெய்வம்னு இருங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மனைவியை கண் கண்ட தெய்வம்னு இருங்க. நீங்கள் கணவன் மனைவி கள்ள தொடப்பினாலே குழந்தைங்களுடைய எதிர்காலம் பாதிப்பு ஏற்படுது. எதிர்காலம் பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, விஷம் வச்சு கொன்றுறீங்க பாவிகளை. என்னடா உன் பொண்டாட்டிக்கிட்ட இல்லாதது அவன் பொண்டாட்டிக்கிட்ட என்னடா இருக்க போகுது? அவன் பிரசங்காரங்க அவன் கணவன்கிட்ட இல்லாதது இந்த கணவன்கிட்ட என்னடா இருக்க போகுது? ஏண்டா இப்படி இருக்கிறீங்க? உங்களால் ஒன்றா கணவனை போட்டு தள்ளுறது, இல்லைன்னா மனைவியை போட்டு தள்ளுறது, இல்லைன்னா குழந்தைய போட்டு தள்ளுறது. ஏண்டா நீங்கள் 2 பேரும் சந்தோஷப்படுறது? பிஞ்சு குழந்தைங்க என்னடா பண்ணிச்சிங்கடா? பிஞ்சு குழந்தைங்க என்னடா பண்ணிச்சு? அவங்களுக்கு விஷத்தை வச்சு கொள்றீங்க. நாய்களே, நரிகளே, ஏண்டா இப்படி இருக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. மன வேதனையோட இது கும்பிட்றேன்டா இந்த காணொளி.